தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது பிரின்ஸ் டியூட்டோரியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் இளவரசன். இதுவரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பிரின்ஸ் டியூட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூடியூப் சீரிஸ். இந்த யூடியூப் சீரிஸில் நம்ம ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, ஒரு வீடியோ ரெக்கார்டர் போட்டு ரன் பண்ணுறவங்க, அண்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் பெஸ்ட்டு சாஃப்ட்வேர், எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினருக்கு ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு கஷ்டமான சாஃப்ட்வேருக்கு போனால் தான் ரொம்ப எளிதாக இருக்கும், ஒரு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் நம்ம எடுத்தோடனே போய்ட்டு டஃப்பான சாஃப்ட்வேர் போய்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு நன்மை பயக்கம் எதிரே இருக்காது. அப்படி பார்க்குற வகையில் நமக்கு எந்தெந்த சாஃப்ட்வேர் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்மோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் லெவல் சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஆன்லைன் சோர்ஸ் தான், ஆன்லைன்லேயே கிடைக்கிது, ஃப்ரீ டவுன்லோடு தான். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே எப்படி கிராக் அடிக்கிறது, எப்படி கிராக் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபில்மோரா இது ஒரு பெஸ்ட் எடிட்டர் சாஃப்ட்வேர் தான். இதே அட்வான்ஸ் இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனு இது நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அப்படி இது எப்படி கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணி கிராக் அடிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கான கீ நான் கண்டிப்பாக தருவேன், எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஷோ. இது இந்த ஃபில்மோராவோட ரொம்ப எளிமையான சாஃப்ட்வேர் இது ப்ரோஷோ. பட் ஆனால் இது கீ கிடைக்கிறது தான் கொஞ்சம் ரேராக இருக்குது. ப்ரோஷோ கோல்டு, ப்ரோஷோ ப்ரொடியூசரு, ப்ரோஷோ வெப் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமாக 3 மேக்கப் பிரிச்சுருக்காங்க இந்த சாஃப்ட்வேரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்வான்ஸு. இது நீங்கள் இதை நான் யாரும் கற்றுருந்து தான் படிக்கணும், இதை கற்றுருந்து தான் தெரிஞ்சுக்கணும், ஒரு யூடியூப் பார்த்து தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்களா ஒரு நாள் உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே இந்த சாஃப்ட்வேர் எப்படி எளிதாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கேம்டேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் பை கேம்டேசியா. இதுனா ஒரு சின்ன பிரச்சனை சாப்பிட்ணுன்னா எல்லா வாய்ஸ்லையும் எடுத்துக்காது அந்த சாஃப்ட்வேர். இப்போ பழைய வாய்ஸ் Windows 7 போட்டிருந்தீங்க, பழைய சிஸ்டத்தில் போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்டேசியா சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதோட பார்ட்னர்ஷிப் யாருன்னா டெக்ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த கேம்டேசியா சாஃப்ட்வேரை. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு அருமையான சாஃப்ட்வேர். ஒரு 1 GB ஒரு வீடியோ இன்ஸ்டால் பண்ணி 1 GB ஒரு வீடியோ என்ன பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 500 MB கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஹெச்டியாவே பியூர் ஹெச்டியாக 500 MB கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது இதில். இது என்னென்னா .NET இன்ஸ்டால் பண்ணால் தான் பழைய ஓஎஸ்ல எல்லாம் எடுத்துக்கும் அந்த சாஃப்ட்வேர். அது மட்டும்தான் சின்ன பிரச்சனை இருக்குது. பட் அப்டேட் வாய்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எடுத்துக்கும். இது பை பண்ணி கூட வாங்கிக்கலாம். ட்ரையல் வெர்ஷனில் கீ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பை பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது ரொம்ப காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 800 அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும். அப்படி நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு திரும்பி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு 700 பேக் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது கூட பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 700 அந்த சாஃப்ட்வேருக்காக பண்ணிங்கன்னா ரொம்ப நன்மை பயக்கும். பட் ஃபில்மோரா பொறுத்தவரையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது இதே இல்லை. ஃபில்மோராவை பொறுத்தவரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கிராக் அடிக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதை பார்த்து ஈஸியாக கிராக் அடிச்சிங்க. அண்ட் அதுக்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இட்டியோஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது கொஞ்சம் ரேர், அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகம், பட்டு கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நான் இப்போ தான் லைட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சாஃப்ட்வேர் இட்டியோஸ். இது டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். டவுன்லோட் பண்ணாலும் எல்லா சிஸ்டத்தையும் எடுத்துக்காது, பட் வாய்ஸ் எடுத்துக்க மாட்டேங்குது அந்த சாஃப்ட்வேர். பட் நான் இப்போ தான் லைட்டாக பேசிக் லெவல்லேருந்து போயிட்டுருக்கேன். இது நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் கேம்டேசியா, ப்ரோஷோ, ஃபில்மோரா இதெல்லாம் பற்றி எல்லா டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது என்னென்ன டுட்டோரியல் நம்மளுக்கு புரிகிற வகையில் இருக்கோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி இதை யூஸ் பண்ணுறது, இல்லை யார் டுட்டோரியலை பார்த்தா அது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அண்டு இந்த இட்டியோஸ் சாஃப்ட்வேர் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு பேசிக் லெவல்னு போகிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதை எப்படி எளிய வகையில் ஈஸியாக கற்றுக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு ஹையஸ்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோ சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர்.
அடோப் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஸ்பான்சர் ஃபோட்டோஷாப்பு அண்ட் இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் சாஃப்ட்வேர் அது. இப்போ மோஸ்ட்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க இதெல்லாம் இந்த ப்ரீமியர் சாஃப்ட்வேரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்ன வாய்ஸில் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7 வாய்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வாய்ஸ் எல்லா வாய்ஸ்லையும் இது எடுத்துக்குது. பட் ப்ராசஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த சிஸ்டத்தில் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம 2 GB ரேமை போட்டு வச்சு விண்டோஸ் 7 போட்டு வச்சுட்டு எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு ப்ரோ யூஸ் பண்ணணும், ப்ரீமியர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் கொஞ்சம் கை ப்ராசஸ் சிஸ்டமாக இருந்தால் இந்த ப்ரீமியர் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா சிஸ்டம் ஹேங் ஆகும். ஏன்னா அடோப்புங்கிறதே ஒரு பெரிய குரூப் தான். ஏன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்னா சிஸ்டம் ஃப்ரீயாக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லா சிஸ்டமும் வந்து ரேம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தா தான் அந்த சிஸ்டத்தில் இந்த அடோப் சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டக் ஆகி நின்றோம், இல்லை ஹேங் ஆயிரும். அதனால் இது ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இந்த சாஃப்ட்வேரில். இது நம்மளோட மைனஸ் தான், அவங்க ஃபால்ட்டும் ஒன்றும் இல்லை. அவங்க சாஃப்ட்வேர் ரொம்ப விரிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பற்றியும் நம்ம எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிமோரா ஈஸியாக பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கிராக் அடிக்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்டு ப்ரோஷோ, அதுவும் ரொம்ப எளிமையான வகையில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கேம்டீஸியாக. இது 3 சாஃப்ட்வேரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறதாக எனக்கு ஒரு கருத்து. பட் நான் கேம்டீஸியாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போயாவது ஃபிலிமோராவில் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபிலிமோரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ டிஸ்க்லேருந்து ஒரு வீடியோ காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். அதே வீடியோ டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்டீஸியால் காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது காமிக்காது. அது ஒரு சின்ன ஒரு ஃபைல் சாஃப்ட்வேரில். பட் அது உள்ளே ஏதாச்சும் இருக்காத செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்த வரையும் அந்த சாஃப்ட்வேர் அது ஒரு ஃபைலாக தெரியுது. பட் ப்ரோஷோ அதுவும் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். எல்லாமே ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அட்வான்ஸ் லெவலு, ஒரு ஃபாஸ்ட் லெவலில் ரன்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எளிய வகையில் அந்த ப்ரோஷோ சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.